Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 11 verse 24 to 26. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஓவியூ பார்க்க போது இங்கே சாலமன் என்ன சொல்லுவார். சாலமன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் என்ன சொல்கிறார், ஜெனராசிட்டி அண்ட் செல்ஃபிஷ்னஸ் பற்றி சொல்கிறார். அதாவது என்னென்னா, நம்ம எவ்வளோ ஜெனரஸாக மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், அதே மாதிரி ஆப்போசிட்டாக நம்ம எவ்வளோ கொடுக்காம நம்மளே சேர்த்து வச்சுட்டு இருக்கோன்றதை பற்றி சொல்கிறாரு. ஸோ நம்ம மெயின் வேர்ஸ் இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து வேர்ஸ் 24. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் கிவ்ஸ் ஃப்ரீலி எட் க்ரோஸ் ஆல் ரிச்சர், another withholds what he should give and only suffers want. So Proverbs verse 11:24. So main takeaway na very simple. Again இந்த வேர்ஸ்ல டைரக்டாவே இருக்கு. என்ன சொல்றா, one gives freely yet grows all richer. அதாவது யார் கொடுக்குறானோ அவனுக்கு இன்னும் அதிகமாக தரப்படுகிறது, இல்லைனா இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் ரிச்சர். அடுத்து அப்டேட் ஒரு டைகாட்டமி மாதிரி ஆப்போசிட்டாக யார் கொடுக்காம சேர்த்து வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு என்ன, இ சஃபர்ஸ் ஃப்ரம் வாண்ட். அவன் என்ன பண்ணுறான், இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்கிறது வந்து ஒரு சின்ன அனாலஜி சொல்கிறேன். அதாவது ஒரு கெனால், ஒரு டேம்லேருந்து வாட்டர் போகும்போது அது லேண்டு என்ன ஆகும்னா, அந்த லேண்டுக்கு வந்து ஒரு எனர்ஜைசிங்காக இருக்கும், ஒரு ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். ஆனால் அது மாதிரி தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால், தண்ணி இல்லாத காலத்தில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த லேண்டுக்கு என்ன ஆகும், ஃபர்டைலாக இருக்கும், சாயிலெலாம் வரும், செடியெல்லாம் சீட்ஸ் எல்லாம் போட்டால் செடி வளரும். ஆனால் இதே மாதிரி அந்த லேண்டு, அந்த டேமை மூடிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த லேண்டு தண்ணி இல்லாமல் வறண்டு போய் வெரி இன்ஃபர்டைல் ஆகி என்ன ஆகும், அதுக்கடுத்து செடி வளராது. ஸோ அதே இது இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சாலமன் நீங்கள் சொல்கிறாரு. பிகாஸ் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க போது எதை வச்சு கொடுக்கணும், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்கணும். கொடுக்குறதும் நம்ம ஞானத்தோடு கொடுக்கணும், சும்மா சும்மா கொடுக்கக்கூடாது. ஒரு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம ஞானத்தோட பக்தியோடு கொடுத்தா நம்மளுக்கு என்ன சொல்கிறார் சாலமன். அதாவது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது எல்லாமே என்ன, முதல்ல நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவரோட கிரேஸால் கிடச்சது தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம ஆண்டவரோட கிரேஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் பிளெஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு கிவ் டு அதர்ஸ். அதாவது நம்ம மற்றவங்களுக்கு தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதே நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஸோ அந்த நிலைமையை நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆசீர்வாதத்தை யூஸ் பண்ணாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை எனக்கு தேவைப்படும் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ என்ன ஆகும், அந்த மாதிரி சேர்த்து வைக்க போது மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த பிளெஸ்ஸிங்ஸ், யூ ஆர் லூசிங் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பிளெஸ்ஸிங். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இழக்கிறீங்க. ஸோ என்ன சொல்கிறார் சாலமன், நீங்கள் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு ஞாபகம் என்னென்னா, நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே ஆண்டவரோட கிரேஸால் தான் இருக்குது. அதனால் இரண்டாவது என்னது, அந்த கிரேஸை வந்து யூஸ் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளஸ் அதர்ஸ் பை கிரேஸ்ஃபுல்லி கிவிங். அதாவது இதை வந்து நம்ம ஒரு என்ன எடுத்துக்கணும், ஒரு வாய்ப்பாக எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சாலமன் இதை சொல்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். தேங்க்யூ.